முதல் வாழ்த்துறையை வழங்குவதற்காக தொடர்ந்து இலக்கியவாதிகளை அங்கீகரிக்கிற, அடையாளப்படுத்துகிற, தொடர்ந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் கவலைப்படாமல் பயணிக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் சொற்கள் கூடு திரும்பும் மந்தி என்கின்ற நூலை கூட நம்முடைய அமைப்பிலே வெளியிட்டோம். அருபாவிரை கொண்டாடினோம். தன்னுடைய பேச்சு எப்படி துப்பாக்கி தோட்டாவை போல வெடிக்கக்கூடியவர் கலியமூர்த்தி அவர்களை அன்போடு அமைப்பிற்கான வாழ்த்து வழங்க அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான மகிழ்ச்சியான இனிமையான நாள். ஒரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அழகு பெறுவது நல்ல சிந்தனையாளர்கள், கதைகளை கவிதைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பான மனிதர்கள் கூடுகிற அவைகளிலே பரவுகிற மகிழ்ச்சி ஒளியால் தான் என்று நம்புகிற மனிதனாக நான் இருக்கிறேன். கடந்த 40 தினங்களாகவே தமிழ் நிலமெங்கும் பயணித்து ஏராளமான விருது வழங்கும் விழாக்களிலே பங்கேற்று உரையாற்றுகிற வாய்ப்பு எனக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது. போன வாரம் பெரம்பலூர் நகரிலே செக்காவ் விருது வழங்கும் விழா, அதற்கு முதல் வாரம் நியூஸ் சொல்சிரி புக் ஹவுஸும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் சிவகாசியை நடத்திய விருது வழங்கும் விழா, அதற்கு முன்னால் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பாராட்டு விழா, போன வாரம் பால புரஸ்கார் விருது பெற்ற லட்சுமிகருக்கு பாராட்டு விழா என்று ஏராளமான விழாக்களிலே வாழ்த்துகிற மனிதனாக, அவர்களெல்லாம் பாராட்டி பேசுகிற வாய்ப்பு பெற்ற மனிதனாக நான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய வாக்கியங்களில் நற்பேறுகளில் ஒன்று. அதையெல்லாம் விட பெரிய மகிழ்ச்சி, கும்பகோணம் நகரில் நம்முடைய செருகுடி செந்தில் அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடி வந்து கலந்து கொள்வேன். அவர் அழைக்காவிட்டாலும் கலந்து கொள்வேன். கும்பகோணம் நான் வளர்ந்த நகரம். பாரதி திரைப்படத்தில் சொல்லுவார், காசியை பற்றி சொல்லும்போது நானாக ஊர் காசி என்று. அதுபோல் கலியமூர்த்தி நானாக ஊர் என்று கும்பகோணத்தை தான் சொல்வேன். கும்பகோணம் சிறிய மலர் மேல்நிலைப் பள்ளியிலே ஒரு மாணவனாக படித்த அந்த நினைவுகளும் அது சார்ந்த இணை நினைவுகளும் எனக்கு கும்பகோணம் வரும்போதெல்லாம் வரும். இந்த மகாமக குளக்கரையில் கால் நனைத்து கொஞ்ச நேரம் அமர்ந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்கிற நினைவுகளோடு பார்க்கும்போது செந்தில் அழைக்கும் போதெல்லாம் வண்டலிலே கால் வைப்பது எனக்கு மிக பிடித்தமான ஒன்று. தாழ்வாரம் வண்டலாக மாறியது. தாழ்வாரம் என்பது ஒரு சிறிய கூடு அல்லது கூண்டுன்னு கூட சொல்லலாம். அதை உடைத்து கொண்டு ஒரு நிலக்காட்சியாக, ஒரு நிலவெளியாக, ஒரு செழிப்பின் அடையாளமாக வண்டல் என்கிற பெயரோடு தன்னுடைய அமைப்பை விரித்து கொண்டிருக்கிறார் செந்தில் என்று நான் போன வருடம் வண்டல் துவக்க விழாவிலே தொடக்க உரை ஆற்றும் போது குறிப்பிட்டேன். அது தாழ்வாரத்தை குறைத்து மதிப்பிடுவதல்ல, வண்டலை மிகைப்படுத்தி சொல்வதல்ல. உண்மையான அதனுடைய பரிமாணம் அது. ஒரு அடைபட்ட வெளிக்குள் இயங்குவதற்கும் அடைப்பட்ட சுவர்களை தகர்த்து கொண்டு வெளியே வந்து விரிவானம் போன்ற ஒரு பரப்பில் இயங்குவதற்குமான வேறுபாடு அதில் இருக்கிறது. வண்டல் என்று சொல்லும்போது டெல்டா மாவட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, கும்பகோணம் மட்டும் இல்லாமல் தாழ்வாரம்னா கும்பகோணம் தாழ்வாரம் அப்படி இல்லாமல் கும்பகோணம், கீழத்தஞ்சை, அந்த பக்கம் முத்துப்பேட்டை வர, இந்த பக்கம் மயிலாடுதுறை வர, சிதம்பரம் வரைக்கும் கூட போகும். இப்படி ஒரு விரிந்த தளத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான மூத்த இளைய படைப்பாளிகளை எல்லாம் கொண்டாட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், இலக்கியத்தை வளர்க்க வேண்டும் என்கிற அவருடைய ஆற்றல் மகத்தானது. அது வெறும் ஆற்றல் மட்டுமில்ல, அதற்கு பின்னால் அன்பு இருக்கிறது. அன்பு மட்டுமில்லை, அதற்கு பின்னால் அக்கறை இருக்கிறது. அக்கறை மட்டுமில்லை, அவருக்குள் இருக்கிற இலக்கிய ஆர்வம் அதில் இருக்கிறது. உண்மையில் இலக்கியம் இது போன்ற ஆர்வலர்களால் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தால் ஒருபோதும் இலக்கியம் அங்கீகரிக்கப்பட்டதும் இல்லை, வளர்க்கப்பட்டதும் இல்லை. சரியான இலக்கியங்கள் அதிகாரத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கின்றன. சரியான இலக்கியங்கள் இதுவரை அதிகாரத்தால் கண்காணிக்கப்பட்டிருக்கின்றன, தண்டிக்கப்பட்டிருக்கின்றன, புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. மகாகவி இன்குலாப் சொல்வார், பாரதி சிலையை பார்த்தபடி அவர் சொல்வார், பாரதி பாரதி என்று பாரதியை பார்த்து சொல்வதாக சொல்வார். வாழ்ந்து கவிஞர்களை அரசாங்கம் கண்ணியப்படுத்தும், வாழ்ந்து பிணமானால் உன் போன்றோரை, பிணமாக வாழ்ந்தால் என் போன்றோரை என்று சொல்வார். இதுதான் இலக்கியத்தை அதிகாரம் அணுகுகிற விஷயம். நான் அரசியல் கட்சிகள் அப்படி சொல்லவில்லை. அதிகாரம் நுண்ணதிகாரமாக இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரமாக இருந்தாலும் சரி, அதிகாரம் இலக்கியத்தை என்னவாக பார்க்கிறது என்கிற பரிணாமம் இது. மாறாக இலக்கியத்தின் மீது, மனிதர்களின் மீது, மனிதர்களுடைய விடுதலையின் மீது, புற விடுதலைகளின் மீது, அன்பின் மீது, கருணையின் மீது யாருக்கெல்லாம் ஈர்ப்பு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அப்படிப்பட்ட தனி மனிதர்கள் தான் இலக்கியம் வளர்க்கிற மனிதர்களாக உலகெங்கும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு இலக்கியம் வளர்க்கிற மனிதராக செந்தில் இருக்கிறார். செந்திலுக்கு வாழ்த்துக்கள். இந்த விழாவிலே விருது பெறுகின்ற மூத்த எழுத்தாளர் நம் மண்ணின் மைந்தர் சி எம் முத்தவர்களுக்கும், நம்பிக்கை நட்சத்திரம் இளைய எழுத்தாளர் என் அன்புக்குரிய இளவல் இலக்கிய நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நூல்களை வெளியிட்டிருக்கிற 3 இலக்கிய நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வண்டல் ஆண்டு மலரை வெளியிட்டிருக்கிற செந்திலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும்
வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி வண்டல் மேன்மேலும் செழிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த மண்ணின் மைந்தர் என்கிற முறையில் என்னுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.